பசங்க ஆசைப்பட்டு கேட்டதுனால பசங்களுக்காக சப்பாத்தி வச்சு ஒரு ரெசிபி தாங்க பண்ண போறோம் இன்னைக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு சப்பாத்தி மாவ எடுத்து நம்ம பக்குவமா மாவு பெசஞ்சு சப்பாத்திக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போறோம். ஃபைனலா பாருங்க சப்பாத்திக்கு சூப்பரா நம்ம மாவுலாம் தீத்தி எடுத்து இப்ப சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய்லாம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இத வச்சு தாங்க இன்னைக்கு சப்பாத்திய ஒரு ரெசிபி பண்ண போறேன். இது என்ன ரெசிபினா, எக் சப்பாத்தி தாங்க பண்ண போறோம். சப்பாத்தி சுட்டு எடுத்ததுக்கு அப்புறம் சின்ன சின்ன சைஸா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, இதுக்கு கரம் மசாலா, மஞ்சத்தூள், 3 முட்டை, பெருஞ்சீரகம், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊத்தி பெருஞ்சீரகம் போட்டு, அடுத்து பட்டை மிளகாய் போட்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 3 முட்டையை ஆட் பண்ணி, இதுக்கு தேவையான மசாலா தனி மிளகாய் தூள், நெக்ஸ்ட் கரம் மசாலா, சால்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சப்பாத்தியை கட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த சப்பாத்தியை ஆட் பண்ணி தேவையான மட்டும் உப்பு போட்டுக்கணுங்க. ஃபைனலா நைட்டுக்கு டின்னர் சூப்பரா எக் சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.